ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பத்தின வீடியோனா முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கைஸ். எதனாலனா என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கலான்ட்டு நாங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஹலோ கைஸ், இது 100 டேஸ் 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 10. நான் தினேஷ், இது ஜேடி உலகம். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருந்தது. இருந்தாலும் பைக் அப்புறம் ஸ்கூட்டி அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புதுசாக பார்க்கலாம் தான் சொல்லிட்டு இருந்தான். நான் தான் வந்துட்டு புதுசு வேணாண்டா, அதிக ரேட்டில் இருக்கும். மெயினான பர்பஸ்க்கு உன் பைக் தான் ஓட்ட போகிறேன், மற்ற வேலைக்காக தானே ஸ்கூட்டி வாங்குற, அதனால் செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே வாங்கிடு அப்படின்னு சொல்லி நான் ஐடியா கொடுத்துருந்தேன். அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப நாள் வந்து தேடிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு தேவைன்னா உடனே அந்த பைக் தேவைப்படும். நம்ம எப்பவுமே முன்னாடியே பார்த்து வைக்க மாட்டோம். அர்ஜென்ட்னா உடனே நம்ம வாங்குற மாதிரி நினைப்போம். அந்த மாதிரி தான் அவனுக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே தேட வேண்டியதா இருந்தது. நாங்களும் வந்து நெறைய இடத்துல ட்ரை பண்ணோம். ஆன்லைன்ல வந்து Facebookல இருக்கட்டும், OLXல இருக்கட்டும் நெறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் சரி ஓகே, அவசரத்துல கிடைக்கல. அப்படியே கிடைக்கிற வெஹிக்கிளா இருந்தாலும் அது வந்து ரேட் அதிகமா சொல்றாங்க. சரி ஓகே, இதுக்கு மேல இத சொல்லி பிரயோஜனம் இல்ல. கைஸ், நாங்க இருக்கிறது சேலம் டிஸ்ட்ரிக்ட். பக்கத்துல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளுக்கு வந்து பேர் போன ஒரு இடம். அது நெறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் ரீல்ஸ்ல, வீடியோஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. நாங்க பர்சனலா ஏமாந்ததே அங்க தான் கைஸ். சரி ஓகே, அங்க நடந்தத வச்சு சொல்றேன். அங்க நெறைய கடைங்க இருந்தது. வரிசையா பார்த்தீங்கன்னா அங்க கடைங்க தான். ஃபர்ஸ்ட் எங்க பிளான் என்னன்னா, எடுத்த உடனே ஒரே கடையில பார்த்து வாங்க வேண்டாம். 4, 5 கடையில ஏறி இறங்கி பார்க்கலாம். பார்த்துட்டு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அவன் வந்து ஒண்ணு ஆக்டிவா இல்ல ஜூபிட்டர் இந்த மாரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருந்தான். நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்குற, நீ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கம்மியான மாடல் வந்து வாங்கிட்டீன்னா, இப்ப இருக்கிறதுக்கு பரவாயில்லையா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்துட்டு இல்ல அவ்வளோலாம் அமௌண்ட் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்தா பரவால்ல. ஒரு 40, 45, ஒரு 50 அந்த மாரி ரேஞ்சில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கு தகுந்த மாரி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு தகுந்த மாரி இப்ப புது வெஹிக்கிள் கூட கம்மி ரேட்டுக்கு சொல்றாங்க. BS6 மாடலு. BS4 பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டுக்கு சொல்றாங்க. கார்ப்பரேட்டர் மாடல். BS4 பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டர் மாடல் அந்த மாரி சொல்றாங்க. அது வந்து அதிக ரேட் சொல்றாங்க. எதனாலனா அது இன்ஜின் நல்லாருக்கும், லைஃப் நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தொடச்சு நல்லா நீட்டா வச்சிருந்தாங்கங்க. பார்க்கும்போதே வண்டி நல்லா லுக்கா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அவனுக்கு வந்து பார்க்குற வண்டிலாம் புடிச்சிருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ரேட் அதிகமா இருக்குன்ட்டு வாங்கல. ஒரு 4, 5 கடையில ஏறி இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு 5வது கடையா அங்க போய் பார்த்தோம். பார்த்த உடனே அங்க வந்து ஓனர் இல்ல. அங்க வொர்க் பண்றவர் தான் இருந்தாரு. இந்த மாரி வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா அந்த ஸ்கூட்டி வந்து காமிச்சாரு. அவனுக்கும் வந்து சரி ஓகே, நல்லா இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிருச்சு. ஃபைனல் பண்ற ரேஞ்சில எல்லாம் வண்டியெல்லாம் பார்த்துட்டான். பார்த்துட்டு ஓட்டியும் பார்த்துட்டான். ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். கைஸ், அங்க தான் நாங்க ஏமாந்த பெரிய பிரச்சனையே அந்த இடத்துல தான். ஆர்சி புக் நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வண்டிய பாருங்க. நான் கொஞ்சம் என்னாவோ ஆல்டர் பண்ணி தரேன். இன்ஜின் ஆயிலு, பேட்டரி இதெல்லாம் புதுசா போட்டு தந்துடுறோம். நீங்க எடுத்துட்டு போம்போது வந்து ஆர்சி நான் வாங்கி தரேன். ஓனர் கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லி அங்க வொர்க் பண்றவரு சொல்ட்டாரு. ஆனா ஒரு டீலர் கிட்ட தானே வாங்குறோம். ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டோம். அங்கேயே வந்து சரி எல்லாம் பேட்டரி எல்லாமே மாத்தும்போது மாத்திட்டாங்க. மாத்திட்டு கடைசியா வண்டி டெலிவரி எடுக்கிற டைம்ல கூட நாங்க வந்து கேட்குறோம். கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, "சார் ஒரு 2 நிமிஷம் இருங்க. நாங்க எடுத்துட்டு வந்து தந்துர்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. கைஸ், நம்ம இப்போ செகண்ட் ஹேண்டா ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம்னா, இன்ஜின் பார்ப்போம், டயர் நல்லா இருக்கான்னு பார்ப்போம், பாடி கண்டிஷன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இன்னொரு விஷயம் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த வண்டியில வந்து ஃபைன் ஏதாவது போட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாங்க வந்து அங்க அவரு வொர்க் பண்றவர்கிட்டயே, அந்த கன்சல்டிங்ல வொர்க் பண்றாரு இல்லையா? அவர்கிட்டயே நாங்க கேட்டிருந்தோம். அவரு என்ன சொன்னாருன்னா, "எங்ககிட்டயே ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போட்டாவே அது தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். அந்த டைம் வந்து அவர் போட்டு காமிச்சாரு. அதாவது வண்டியோட டீட்டெயில் காமிக்குது. அங்க வந்து ஃபைன் எதுவுமே காமிக்கல. எங்களுக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டா இருந்துச்சு. ஃப்ரெண்ட் வந்து அவங்க அண்ணன்கிட்ட பேசி, "நீங்க வந்து ஒரு தடவ செர்ச் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்க போய் செர்ச் பண்ணி பார்த்திருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபைனு. ஹெல்மெட் இல்லன்னு சொல்லிட்டு 2000, 2000 கிட்டத்தட்ட ஒரு ரூ. 6000 ஃபைனாவே வந்திருக்கு கைஸ். நாங்க வந்து என்ன பண்ணோம், நீட்டா அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சு, இந்த மாரி இதுல ரூ. 6000 இருக்கு. அட்வான்ஸ் அமௌண்ட் வேற ஃபர்ஸ்ட் குடுத்துட்டோம். குடுத்தது இந்த மாரி ரூ. 6000 இருக்கு அப்படின்னு சொன்னதும் என்ன பண்ணாங்க, "சரி உட்காருங்க பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். நாங்க என்ன நினைச்சோம்னா, அது என்ன பிரைஸ் சொல்றோமோ ஒரு 55,000 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 6,000 குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு வந்துட்டோம். எப்படி பார்த்தாலும் ஒண்ணு நம்ம கட்டி அத ரிலீவ் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த அமௌண்ட்ட லெஸ் பண்ணி நம்ம கட்டிக்கணும். நம்ம வந்து அவங்க கிட்ட குடுத்து கட்ட சொன்னோம்னா கட்ட மாட்டாங்க. நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து சரின்ட்டாங்க. ஃபைனலா என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா விஷயமும் முடிஞ்சது. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்ஜின் ஆயில் மாத்தியாச்சு, பேட்டரி மாத்தியாச்சு, எல்லாமே மாத்தியாச்சு. எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வரும்போது நாங்க இந்த மாரி ஆர்சி புக் கேட்டிருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொண்டு வந்து குடுத்தாங்க. நாங்க ஆர்சி புக் பார்த்தோம். எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, இது ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து நாங்க டெலிவரி எடுக்கும்போது கடைசியா தான் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்துட்டோம். எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அர்ஜென்ட்ல வந்து அந்த ஃபைன் மேட்டர் வேற இருந்ததுனால கொஞ்சம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே! நம்ம வேற அட்வான்ஸ் அமௌண்ட் வேற குடுத்துட்டோமே! அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை வந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகே, கழிச்சுக்கிறேன் தான், லெஸ் பண்றேன்னு தானே சொல்றாங்க. எப்படினாலும் கட்ட தான் போறோம். சரி வண்டி நல்லா இருக்கு, ரெடி பண்ணி தராங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அசால்ட்டா விட்டுட்டோம்.
இந்த விஷயம் வந்து நான் நான் ஏன் சொல்றேன்னா, டீலர்கிட்ட வாங்குறது பெஸ்ட்டா? இல்ல வந்து நம்ம கஸ்டமர்கிட்டயே டைரக்ட்டா வாங்குறது பெஸ்ட்டாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். இந்த விஷயத்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்து அவங்க வீட்டுக்கே போய் நம்ம இந்த மாரி பார்த்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வீடுங்கிறதுனால அவங்களும் ஒத்துக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்மளும் பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடலாம். ஆனா, குமாரபாளையத்தில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஷாப்ஸ் தான். கடைங்க தான். அதுல என்னன்னா, நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வாங்குறது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. கஸ்டமரான நம்பள வந்து அவங்க ஏமாத்தக்கூடாது இல்லையா? தெரியுது. என்ன ஏமாத்தீங்க அப்படிங்கிறது தானே கேட்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. டயர் வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தது. ஓகேன்னு செக் பண்ணியாச்சு. நாங்க ஆர்சி புக்கும் பார்த்துட்டோம். அந்த மாரி கடைசியா ஒருத்தர் வந்தாரு. அவரு ஓனர் கிடையாது. கடைசியா ஒருத்தர் வந்தாரு. அவரு ஓனர் கிடையாது. அவரு யாருன்னு கேட்டா, அவரு வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. அவரு வந்து இவங்க கிட்ட சேல் பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. சரி அவரு வந்தாரா, நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாமே கரெக்ட்டா வச்சிருக்கோம். கரெக்ட்டா பார்த்துருக்கோம். பார்த்துட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நாங்க இருந்தோம். அவங்க வந்துட்டு, அங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல அது நீங்க தான் ஏத்துக்கணும். நீங்க என்ன பேசுனீங்களோ அந்த அமௌண்ட்ட நீங்க குடுத்துருங்கன்னு." அப்படியே வந்து எங்ககிட்டயே கேட்கறாங்க. நாங்க என்ன சொன்னோம், "நீங்க ஃபைன் நாங்க வாங்குற வண்டியில ஃபைன் இருக்கு. நாங்க கட்டிக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். நீங்க கட்ட வேண்டாம். நாங்களே கட்டிக்கிறோம். அந்த அமௌண்ட்ட தானே நாங்க லெஸ் பண்ணி சொல்லி சொல்றோம். நீங்க எப்படி நாங்களே அதையும் நாங்க கட்டிக்கணும். பிளஸ் வந்து ஸ்கூட்டியும் நாங்க வாங்கிக்கணும்னா இது என்ன கணக்கு?" அப்படின்னு சொல்லி அது ஒரே போராட்டமா போயி கடைசியா வந்து உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாங்கிற மாரி நீங்க ரூ. 3000 நான் ரூ. 3000ன்னு சொல்லி லெஸ் பண்ணி அப்படிதான் வாங்குற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவனும் வாங்கிட்டான், அர்ஜென்ட்டுன்னுட்டான். சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்குனதுக்கு அப்புறம் கேஸ் அதில தான் ஒரு பெரிய பிரச்சனையே. 2வது வந்து இன்சூரன்ஸ் இல்ல. அத நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு கான்செப்ட்ல தான் நாங்க வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. திடீர்னு ஆர்சி புக் எடுத்து பார்க்குறான். அந்த ஆர்சி புக்ல அந்த ஸ்கூட்டி மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜூபிட்டர் தான். ஆனா அது வந்து ஒயிட் கலர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவன் எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து ப்ளூ கலர். கலரே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாடி என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி அடி விழுந்துச்சுன்னு தெரியல. டோட்டலா எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டான். இத வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் வந்து அவன் பார்க்குறான். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான்? நீங்களே நெனச்சு பாருங்க. சரி வேணாம் குடுக்கலாமா? இல்ல வாங்கிட்டோம். என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரே குழப்பத்திலருந்து, அவன் அந்த பைக் வாங்கி அவனுக்கு ஒரு டிப்ரஷன் மாரி போயிட்டான். சரி வாங்கிட்டோம். இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு அர்ஜென்ட்க்கு தேவைப்படுது. திரும்ப போய் அங்க போய் மாத்திட்டு இருக்க வேணாம். அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கங்கிற மாரி தான் நான் வந்து யோசிச்சேன் கைஸ். இதே வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம்னா, நம்ம அங்கேயே போய் வீட்டுக்கே போய் ஆர்கியுமென்ட் பண்ணோம்னா, அங்க பிரச்சனை எதுவும் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கஸ்டமரே வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. சரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது டீலர்ஷிப்பா இருக்கும் கடைக்காரங்கன்னா, இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அப்புறம் எதுக்கு ஃபோன் நம்பர் குடுக்குறாங்கன்னே தெரியல. கைஸ் நான் சொல்றது வந்து எல்லா டீலர்களையும் நான் தப்பு சொல்லல. அதே மாரி சில டீலர்கள் இருக்கிறாங்க. மக்கள ஏமாத்தி சேல் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அங்க போய் மாட்டிக்காதீங்க. இதே கஸ்டமர் பிளேஸ்ல நம்ம வாங்குனோம்னா, அவங்க ஏமாத்தியா இருந்தாலும் நாளைக்கு ஏதாவது சண்ட போட்டு ஃபைட் பண்ணி கூட நம்ம மாத்திட்டு கூட வந்துரலாம். இதே டீலர் கிட்ட நம்ம அந்த மாரி சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய இடத்துல ஏதோ லிங்க் இருக்கு அப்டின்னா, நம்ம போய் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு மோதி, பேசிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தான் இந்த இந்த வீடியோ வந்து அவேர்னஸா சொல்லிடலாம் அப்டின்னு சொல்லியிருக்கேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இது வந்து முழுக்க முழுக்க எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இந்த மாரி பண்ணிறாதீங்க. தயவுசெய்து போய் வாங்குனீங்கன்னா, முதல்ல ஆர்சி புக்க பார்த்துருங்க. ஆர்சி புக்ல என்ன கலர் இருக்கா மேட்ச் பண்ணி பாருங்க. எந்த வருஷம் மாடல்ன்னு பார்த்துக்கோங்க. இன்ஜின் சீஸ் நம்பர் சொல்லுவாங்க. அத நாங்க கூட பார்த்துட்டோம். அத கூட நாங்கலாம் பார்த்துட்டோம். ஆனா, இந்த கலர் மேட்டர் வந்து அந்த அளவுக்கு அதாவது பார்த்துருப்போம். அந்த கடைசி டைம் இந்த டென்ஷன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? கரெக்ட்டா இந்த பிளான் பண்ணி பண்ண மாரி தான் ஆயிடுச்சு. இந்த 6000 வந்து ஃபைன் போட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ட கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? அதில தான் வந்து எங்களுக்கு பயங்கர கன்ஃப்யூஷனே ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமா நீங்க வந்து கண்டிப்பா ஆர்சி புக்க மெயினா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வாங்குங்க. எங்கள மாரி ஏமாந்துற வேணாம். 2வது நான் என்ன சொல்றேன்னா, கஸ்டமர் பிளேஸ்க்கு போய் கஸ்டமர் கிட்ட வாங்குங்க. டீலர் கிட்ட வாங்குறத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அப்படியே நீங்க டீலர் கிட்ட வாங்குனாலும், உங்களுக்கு வந்து ட்ரஸ்டபிளான டீலரா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. குமராபாளையம் வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் வந்து ஸ்கேம் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொன்னாங்க. அதில நல்ல கடைகளும் இருக்கு. நெறைய என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட எடுத்திருக்காங்க. ஆனா எல்லா கடைங்களுமே வந்து கரெக்ட்டா ட்ரஸ்டபிளா பண்றாங்கன்னா, டவுட் தான் கைஸ். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 11ல பார்க்கலாம். பாய் கைஸ்.